வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். ம் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. உங்களுக்காக நாங்க எடுத்திருக்கிறது மேக்ஸின் நிலவுழி பந்தயப்பாதை சாகசம், அதாவது மேக்ஸ் மூன்லைட் ரேஸ் ட்ராக் அட்வென்ச்சர் கதையோட சில பகுதிகள். ஓகே. இது மேக்ஸ்னு ஒரு 9 வயசு பையனை பத்தின கதை. அவனுக்கு பொம்மை கார் வச்சு விளையாடுறதுனா, அதிலும் பந்தயம் ஓட்டுறதுனா அப்படி ஒரு பிரியம். சரி, சின்ன வயசுல எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்கும் தானே. ஆமா. கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு நாள் ராத்திரி நல்ல பிரகாசமான முழு நிலா. மேக்ஸ் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு தன் வீட்டு கொல்லைப்புறத்துல இருந்து வானத்தை நோக்கி ஒரு வெள்ளி நிறத்துல ஒளிப்பாதை நீளமா போறத பாக்குறான். அட, திடீர்னு அப்படி ஒரு பாதையா? ஆமா, கற்பனை பண்ணி பாருங்க. பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு ஆர்வம். தயங்கி தயங்கி அந்த பாதையில முதலடிய வைக்கிறான். அடுத்த நிமிஷம் அவன் ஒரு புது உலகத்துல இருக்கான். அங்கே நிலா ஒளியே ஒரு ரேஸ் ட்ராக்கா மாறி இருக்கு. வாவ், நிலா ஒளியே பந்தய பாதையா? ஆமா, இது எப்படி ஆச்சு? அந்த மாயாஜால உலகத்துல என்ன இருக்கு? சரி, இந்த விசித்திரமான கண்டுபிடிப்புல தான் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இது குழந்தைகளின் அந்த எல்லையில்லாத கற்பனை திறனை காட்டுது பாருங்க. நாம சும்மா பாக்குற நிலா ஒளி, ஆமா, அதுல இப்படி ஒரு ரேஸ் ட்ராக்க பாக்குறது, அது அவங்களோட மனசுல இருக்கிற ஆசைகள் எப்படி வெளியில தெரியுதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஓ, இத ஆசை நிறைவேறுதல் அப்படின்னு கூட சொல்லலாம். மனசுல ஒரு ஆசை ரொம்ப தீவிரமா இருந்தா அதுவே ஒரு காட்சியா இல்ல ஒரு அனுபவமா மாறுற மாதிரி. அப்ப இது வெறும் கற்பனைன்னு எடுத்துக்கலாமா? இல்ல இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? குறிப்பா அந்த நிலவொளி பாதை, அதுக்கு ஏதாவது குறியீடு முக்கியத்துவம் இருக்குமோ? அம்ம ராத்திரியில கொஞ்சம் வேற மாதிரி தோணும். அதேதான். ஒருவேளை நிலவொளிங்கிறது தர்க்கத்தெல்லாம் தாண்டி நம்ம உள்ளுணர்வு, அந்த மாயாஜால சாத்தியங்கள், இதுக்கெல்லாம் ஒரு திறவுகோலா இந்த கதையில இருக்கலாம். மேக்ஸோட அந்த தீவிர பந்தய ஆர்வம், அதுவும் அந்த நிலவொளியோட மாயாஜால தன்மையும் சேர்ந்து இந்த பாதையை உருவாக்கி இருக்கலாம். அந்த வெள்ளி நிற ஒளி இருக்குல்ல, அது ஒரு அழைப்பு மாதிரி. சரி, அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு மேக்ஸ் அந்த பலபலான்னு இருக்கிற ரேஸ் ட்ராக்ல நிக்கிறான். ஆனா அங்க தனியா இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, லூனா அப்படின்னு ஒரு விசித்திரமான உயிரினத்தை பாக்குறான். ஒரு சின்ன வெளிச்சமா இருக்கிற நிலா முயல். அதோட நீளமான காது நட்சத்திரம் மாதிரி மின்னுதான். நிலா முயலா? சுவாரஸ்யமா இருக்கே. இந்த லூனா தான் கதையோட ஒரு முக்கியமான திருப்பம்னு நினைக்கிறேன். ஆமா, லூனா ஒரு வழிகாட்டி மாதிரி வரா. லூனாங்கிற பேரே நிலாவோட சம்பந்தப்பட்டது தானே. ஆமா, அவ வெறும் வழிகாட்டி மட்டும் இல்ல, ஒரு மாதிரி அந்த பந்தயத்துக்குள்ள நுழையறதுக்கு யாரு தகுதியானவங்கன்னு சொல்ற ஆள் மாதிரி. பந்தயத்துல கலந்துக்க சில தகுதிகள் வேணும்னா அவ சொல்றது முக்கியம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொதுவா ரேஸ்னாவே வேகம், திறமைன்னு தானே நினைப்போம். ஆமா, ஆனா லூனா என்ன சொல்றா? தைரியமும் கருணையும் தான் முக்கிய தகுதிகள்னு சொல்றா. இது கொஞ்சம் வித்தியாசமா இல்ல? ஒரு ரேஸ்க்கு எதுக்கு கருணை? அதுதான் இந்த கதையோட மையமான விஷயங்கள்ல ஒண்ணு. லூனா ஒரு முயலா இருக்கிறது கூட இன்ட்ரெஸ்டிங். ஏன்? பல கதைகள்ல பாத்தீங்கன்னா முயல் தந்திரம், வேகம், சில சமயம் ஞானத்தோட கூட தொடர்பு படுத்துவாங்க. இங்க லூனா ஒரு ஞானமுள்ள வழிகாட்டியா பந்தயத்தோட உண்மையான அர்த்தத்தை சொல்ல வரா. தைரியம்? அது சவால்களை சந்திக்க தேவை, அது ஓகே. ஆமா. ஆனா கருணை, ஒருவேளை இந்த பந்தயம்ங்கிறது மத்தவங்கள ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதும் மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் என்பதும் தான் உண்மையான சோதனையும் அப்படின்னு கதை சொல்ல வருதோ? ஓ, அப்படியும் இருக்கலாம். அதாவது ஜெயிக்கிறதுங்கிறது அந்த கோட்டை தொடறது மட்டும் இல்ல, கரெக்ட். எப்படி அந்த பயணத்தை நம்ம பண்றோங்கிறதும் சேர்ந்ததுன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. இந்த குணங்களை முக்கியம் சொல்றது மூலமா கதை ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. இது வெறும் வேக போட்டி இல்ல, இது ஒரு குணத்துக்கான பயணம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜ வாழ்க்கை போட்டிகள்ல இந்த தைரியமும் கருணையும் எந்த அளவுக்கு உதவும்? நிஜ வாழ்க்கையிலும் இது பொருந்தணும் தான் தோணுது. தைரியம் இல்லாம எதையும் ஆரம்பிக்கவே முடியாது. ஆனா கருணை, போட்டி நடக்கும்போது மத்தவங்கள பத்தி யோசிச்சா அது நம்மள கொஞ்சம் மெதுவாக்கிடுமோன்னு சிலருக்கு தோணலாம் இல்லையா? அது ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனா யோசிச்சு பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது கருணையும் மத்தவங்களோட சேர்ந்து வேலை செய்யறதும் தான் நிலையான வெற்றிக்கும் ஒரு மனநிறைவுக்கும் வழி செய்யும்னு நிறைய அனுபவங்கள் சொல்லுது. கதை அது ஒரு மாயாஜால உலகத்துல அழகா புரிய வைக்குது. சரி, இப்போ மேக்ஸ் இந்த தகுதிகளோட பந்தயத்தை ஆரம்பிக்கிறான். அந்த ரேஸ் ட்ராக் எப்படி இருக்கு? அதுவும் சும்மா இல்ல. நட்சத்திரங்களுக்கு நடுவுல வளைஞ்சு நெளிஞ்சு போற பாதை, அப்பப்போ மிதந்து வர்ற மாதிரி வெளிச்சமான வால் நட்சத்திரங்கள், அதுதான் தடைகள். ஓஹோ, வால் நட்சத்திரங்களே தடைகளா? ஆமா, மேக்ஸ் ஆரம்பத்துல ரொம்ப உற்சாகமா தான் போறான். ஆனா போக போக தடைகள் கஷ்டமாகுது.
இங்கதான் லூனா மறுபடியும் வரா. அவ வெறும் தகுதிய சொன்னவதான் இல்ல. வழிகாட்டியாகவும் இருக்காளா? ஆமா, பந்தயத்துல மேக்ஸுக்கு வழிகாட்டியாவும் அவனை உற்சாகப்படுத்திட்டும் இருக்கா. இது நம்ம வாழ்க்கை பயணத்துக்கே ஒரு அருமையான உருவகம், மெட்டஃபர் மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? நம்ம வாழ்க்கையும் இப்படிதானே. நாம எதிர்பார்க்காத திருப்பங்கள், திடீர்னு வர்ற தடைகள், அந்த வால் நட்சத்திரங்கள் மாதிரி ஆரம்பிக்கும் போது இருக்கிற ஜோர் கஷ்டம் வரும்போது கொஞ்சம் குறைஞ்சிடும். உண்மைதான். அப்போ ஒரு வழிகாட்டுதல், ஒரு மென்டர்ஷிப் மாதிரி யாராவது இருந்தா எவ்வளவு உதவியா இருக்கும். லூனா அதைத்தான் செய்றா. தடைகளை எப்படி தாண்டுறதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம உன்னால முடியும்னு தட்டி கொடுக்கறது கூட அந்த பயணத்தை தொடர ஹெல்ப் பண்ணும். ஆமா, அந்த வழிகாட்டுதல் எவ்வளோ முக்கியம்னு இது காட்டுது. தனியா போராடுறத விட ஒரு சப்போர்ட் இருந்தா கொஞ்சம் சுலபமா இருக்கும். நிச்சயமா. மேக்ஸும் லூனாவோட உதவியோட முன்னே போறான். ஆனா கதையோட முக்கியமான கட்டம் வேற ஒரு இடத்துல இருக்கு. அப்படியா? அது எங்க? பந்தயத்துல ஓடிட்டு இருக்கும்போது சில பேர் கொஞ்சம் பின்தங்கி கஷ்டப்படுறத மேக்ஸ் பாக்குறான். அரை ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், ஜெயிக்கிறத பத்தியா இல்ல. ஆனா அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். தன் வேகத்தை குறைச்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவ போறான். அட, போட்டியில இருக்கும்போதா? ஆமா, ஒருத்தருக்கு வழி காட்டுறான், இன்னொருத்தரை உற்சாகப்படுத்துறான். இப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் புரிய வருது. என்ன புரிய வருது? இந்த பந்தயத்துல ஜெயிக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் வரது மட்டும் இல்ல, தைரியமா இருக்கிறது, விடாமுயற்சியோட தொடர்றது, மிக முக்கியமா மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு டீமா வேலை செய்யறது, அதாவது கூட்டு முயற்சி, இதுதான் உண்மையான வெற்றினா உணர்றான். ஆஹா. இந்த எண்ணம் அவன் மனசுல வந்த உடனே அந்த நிலவொளி ரேஸ் ட்ராக் முன்னாடி இருந்ததை விட பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அது ஒரு அழகான காட்சி. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தருணம் அது. இதுதான் இந்த கதையோட ஆன்மானே சொல்லலாம். ஆமா, வெற்றி அப்படிங்கிறதுக்கு நம்ம வழக்கமா வச்சிருக்கிற அர்த்தத்தையே இந்த கதை கேள்வி கேக்குது. போட்டினாலே மத்தவங்கள முந்திட்டு போகணுங்கிற எண்ணம் தான் பொதுவா இருக்கும். ஆனா இங்க வெற்றிங்கிறது சுயநலமான வேகத்துல இல்ல, அது பரந்த மனசுலயும் நல்ல குணத்திலயும் தான் இருக்குன்னு அழுத்தமா சொல்லுது. தைரியம், விடாமுயற்சி, கருணை, கூட்டு முயற்சி, இந்த 4ம் தான் மேக்ஸ உண்மையான வெற்றியாளனா மாத்துது. அந்த பாதை பிரகாசமா ஜொலிச்சதுன்னு சொல்றது அவன் செஞ்சது சரின்னு அந்த மாயாஜால உலகமே ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்கா? அப்படிதான் தோணுது. அது ஒரு குறியீடு மாதிரி. அவனோட செயல்ல இருந்த நியாயத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் அந்த இயற்கையோ இல்ல அந்த மாயாஜால சக்தியோ கொண்டாடுற மாதிரி. இது ஒரு பெரிய மெசேஜ். என்ன மெசேஜ்? அதாவது நாம செய்யற நல்ல காரியங்கள், குறிப்பா போட்டிக்கு நடுவுலயும் நாம காட்டுற கருணை, அது கவனிக்கப்படும், அது மதிக்கப்படும்னு ஒரு நம்பிக்கைய கொடுக்குது. தனியா ஜெயிக்கிறது முக்கியம்தான், ஆனா சேர்ந்து முயற்சி செய்யறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிறதும் அதை விட மதிப்புள்ளதுன்னு இது காட்டுது. அப்போ மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தானா இல்லையாங்கிறது முக்கியமே இல்லாம போயிடுது. ஆமா, அவன் கத்துக்கிட்ட பாடம் தான் அவனோட உண்மையான பரிசு இல்லையா? நிச்சயமா. கதை அதைத்தான் சொல்ல வருது. அவனோட வேகம் வேணா குறைஞ்சிருக்கலாம், ஆனா அவனோட குணம் உயர்ந்திருக்கு. இது குழந்தைங்களுக்கான கதைனாலும் நம்ம எல்லாருக்குமே இது பொருந்தும். ஆமா, நம்மளோட அன்றாட பந்தயங்கள்ல, அது வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், நாம எதை வெற்றின்னு நினைக்கிறோம்? அந்த டார்கெட்டை அடையறத மட்டுமா, இல்ல அந்த பயணத்துல நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறதையுமா? இது யோசிக்க வேண்டிய கேள்விதான். சரி, பந்தயம் முடிஞ்சதும் என்ன ஆகுது? மேக்ஸ் அங்கேயே இருந்துடுறானா? இல்ல, அவன் லூனாவுக்கு நன்றி சொல்லிட்டு விடை பெறுகிறான். ஆனா இது ஒரு நிரந்தர பிரிவு இல்ல. ஓ, அவன் மறுபடியும் நிலா ஒளியில இன்னொரு சாகசத்துக்காக வருவேன்னு சத்தியம் பண்றான். அப்புறம் அவன் தன் வீட்டு கொல்லைப்புறத்துக்கே திரும்பிடுறான். இந்த முடிவு கூட அர்த்தமுள்ளதா இருக்கு. ஒன்னு, அந்த அனுபவம் ஒரு கனவு மாதிரி காணாம போயிடல, அது ஒரு நீடித்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆமா, 2வது, அந்த மாயாஜால உலகம் அவனுக்காக காத்துட்டு இருக்கோங்கிற நம்பிக்கை. அதாவது வாழ்க்கையில நல்ல அனுபவங்களும் கத்துக்கிற வாய்ப்புகளும் திரும்ப திரும்ப வரலாங்கிற ஒரு பாசிட்டிவ் பார்வை. ஒரு தடவை திறந்த கதவு முழுசா மூடல. ஆக மொத்தத்துல இந்த பயணத்தை பார்த்தா மேக்ஸ் ஒரு சாதாரண ராத்திரியில நிலா ஒளியில ஒரு ரேஸ் ட்ராக்க கண்டுபிடிக்கிறான். லூனாங்கிற வழிகாட்டி மூலியமா தைரியமும் கருணையும் தான் முக்கியம் தெரிஞ்சுக்கிறான். கஷ்டமான பாதையில வழிகாட்டுதலோட போறான். கடைசியில மத்தவங்களுக்கு உதவி செய்யறது மூலமா வேகத்தை விட நல்ல குணமும் கூட்டு முயற்சியும் தான் உண்மையான வெற்றின்னு புரிஞ்சுக்கிறான். இந்த புரிதல் அவனுக்கும் அந்த மாயாஜால உலகத்துக்கும் நடுல ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது. அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. இந்த கதையோட எளிமையில ஒரு ஆழமான விஷயம் இருக்கு.
இது வெறும் ஜெயிக்கிறது தோற்கிறது என்பதை தாண்டி நம்ம அடிப்படை மனித குணங்களான தைரியம், விடாமுயற்சி, கருணை சேர்ந்து வேலை செய்யறது இதோட முக்கியத்துவத்தை அழகா ஞாபகப்படுத்துது. ஆமா, வெற்றிங்கிறது மத்தவங்கள தோற்கடிக்கிறது மட்டும் இல்ல, நம்மள நாமளே இன்னும் பெட்டரா ஆக்கிக்கிறதும் சுத்தி இருக்கிறவங்களோட நல்லா பழகுறதும் சேர்ந்ததுதான்னு புரிய வைக்குது. ஒரு மாயாஜால கதை வழியா நிஜ வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. நீங்க சொல்றத கேட்கும்போது இது சும்மா குழந்தைகளுக்கான கதைன்னு மட்டும் இல்லாம நமக்கும் நிறைய யோசிக்க வைக்குது. ஆமா, அதனாலதான் நல்ல கதைகள் எப்பவுமே நிலைச்சு நிக்குது. சரி, கடைசியா ஒரு சின்ன யோசனைய உங்களோட பகிர்ந்துக்கலாமான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த கதையில வர அந்த நில ஒளிப்பாதை அது மேக்ஸோட ஆர்வத்தாலையும் நிலாவோட அந்த மாயாஜாலத்தாலையும் உருவாச்சு. இத நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம ரொம்ப சாதாரணம்னு நினைக்கிற விஷயங்களுக்குள்ளயோ இல்ல நம்ம கவனிக்காம விடுற தருணங்கள்லயோ இது மாதிரி மாயாஜால பாதைகள், அதாவது நாம எதிர்பார்க்காத வாய்ப்புகள், புதுசா எதையாவது புரிஞ்சுக்கிற வழிகள் மறைஞ்சிருக்க வாய்ப்புண்டா? கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. நாம கொஞ்சம் இன்னும் கவனமா, கொஞ்சம் திறந்த மனசோட, ஒருவேளை கொஞ்சம் தைரியத்தோட நம்ம சுத்தி பார்த்தா அந்த சாதாரண விஷயங்களுக்குள்ள கூட அசாதாரணமான பயணங்களையும் வாழ்க்கை பாடங்களையும் நம்மால கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?